அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, நோன்பு காலங்களில் ஒருவர் நோன்பை வைத்துக் கொண்டு நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரம் வருவதற்கு முன்னதாகவே நோன்பு திறக்க வேண்டும் என்று அவர் மனதால் எண்ணிவிட்டால் அல்லது அவர் நாடிவிட்டால் அவருடைய நோன்பின் நிலை என்ன என்ற கேள்வி. இந்த கேள்விக்கு உலமாக்கள் இரண்டு விதமான கருத்துக்களை சொல்கிறார்கள். சிலர்கள் நோன்பு கூடிவிடும் என்று சொல்கிறார்கள், இன்னும் சிலர்கள் நோன்பு பாழாகிவிடும் என்று சொல்கிறார்கள். சரியான கருத்தின்படி நோன்பு பாழாகிவிடும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், நோன்பு என்பது ஒரு இபாதத். அந்த இபாதத்தை ஒருவர் முறிக்க வேண்டும் என்று நாடிவிட்டால், அதாவது விட்டுவிட வேண்டும் என்று நாடிவிட்டாலே அந்த நோன்பு முறிந்துவிடும். ஏனென்றால் நோன்பு என்பது ஒரு இபாதத். அந்த இபாதத்தின் ஒரு நிபந்தனை எதுவாக இருக்கிறது என்று சொன்னால் நிய்யத். அந்த நிய்யத் என்பது இபாதத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருக்க வேண்டும். எனவேதான் நோன்பு வைத்துக் கொண்டு நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரம் வருவதற்கு முன்னால் நோன்பு திறக்க அவர் நாடிவிட்டால் அந்த நோன்பு வீணாகிவிடும், அதற்கான எந்த நன்மைகளும் இல்லாமல் போய்விடும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இன்னமல் அஅமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மா நவா. நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன, மேலும் ஒவ்வொருவருக்கும் அவர் எண்ணியது மட்டுமே கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. அந்த அடிப்படையில் நாம் நோன்பு திறக்க வேண்டும் என்று இஃப்தாருடைய நேரம் வருவதற்கு முன்னால் நாடிவிட்டால் அந்த நோன்பு பாழாகிவிடும் என்பதுதான் உலமாக்களின் சரியான கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நிய்யத்தை நாம் சரி செய்து கொள்வோம். வல்ல ரஹ்மான் அத்தகைய நற்பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.